ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டு எவ்வளோன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய், ஒரு வெங்காயம், கசகசா, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அந்த மசாலா ஐட்டம்ஸ், சீரகம், சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த 4 தக்காளியில் அரை தக்காளி மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அந்த அரை தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்திருப்பேன். அதில் பெரிய வெங்காயத்தை அதில் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதில் சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கரம் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வைக்க சொன்ன தக்காளியை இப்போ இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தண்ணி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு முட்டைகளாக சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். முட்டையோட ஒரு சைடு குக் பண்ண 7 மினிட்ஸ் சிம்மில், அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அனதர் சைட் 7 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணலாம். நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ஒன்றுமே உடையாமல் எல்லாமே முழு பீஸாக கரெக்டாக கிடைக்கும். குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட நம்ம வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.